الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம தொடர்படியாக குர்ஆன் கூறக்கூடிய இஸ்லாமிய வரலாறு என்ற ஒரு பாடத்தை படிச்சுக்கிட்டு வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வரலாறுகள் ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை, அதனுடைய அடிப்படைகளை, அதனுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் எதுன்னா வரலாறுகள் தான். வரலாறுகளை படிக்க படிக்க தான் நம்ம வரலாறுகளை உருவாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நேற்று வரை நாங்க படிச்சது இந்த அண்ட சராசரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, அதற்கு பிறகு மலக்குகள், உயிர்கள், ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஜின்கள் உலகத்துல மனிதர்களை போல வாழ்ந்து அவர்கள் தண்டிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப அவங்களுக்குள்ள மட்டும் அவங்க சண்டை போடாம இந்த அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மற்ற இனங்களை, மற்ற ஜீவராசிகளை, மரம், செடி, கொடி, மண், இவைகளை எல்லாத்தையுமே நாசப்படுத்தும் போது அந்த இனம், அந்த ஜின் இனம் தண்டிக்கப்பட்டுச்சு. அதே போலதான் மனித இனமும் இன்னைக்கு செய்யுது அப்படிங்கறத ஆய்வுகள் சொல்லுது. அப்படிங்கறத நம்ம நிறைய படிச்சோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஜின்கள் தண்டிக்கப்பட்டாங்க. தண்டிக்கப்பட்டதனுடைய விளைவாக ஜின்கள் அங்கங்க விரண்டு ஓடுனாங்க. அதுல அஸாஸில் அப்படின்னு இமாம்கள் சொல்றாங்க, அது ஒரு வணக்கசாலி, அது ஒரு பெரிய ஆபிதாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அது ஒரு சிறு குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னு இமாம்கள் கருத்து வேறுபாடு கொள்றாங்க. இந்த அஸாஸில் அப்படிங்கிற அந்த ஜின் வகையிலிருந்து ஒரு ஜின்ன அல்லாஹ் தஆலா வானரகத்துக்கு உயர்த்துறான். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானரகத்துக்கு உயர்த்தப்பட்டாங்களோ, ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வானரகத்துக்கு உயர்த்தப்பட்டாங்களோ, அதே போல அந்த அஸாஸில் அப்படிங்கிற ஜின்னும் வானரகத்துக்கு உயர்த்தப்படுது. நேற்று கூட சொன்னேன், வானத்துல அண்ட சராசரங்கள்ல வானங்கள் 7 அடுக்குகளாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். எப்படி பூமிகள் அடுக்குகளாக இருக்குதோ அதே போல வானங்களும் அடுக்குகளாக இருக்கு. இப்ப ஒவ்வொரு வானத்திலையும் மலக்குமார்கள் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத திருமதியில வரக்கூடிய ஹதீஸ். நான் மேராஜுக்கு போகும்போது நீங்க பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன், நீங்க கேட்காத ஒன்றை நான் கேட்டேன். அங்க இருந்து சப்தங்கள் எப்படி வருது, மலக்குமார்கள் ஒவ்வொரு 4 விரல்களுக்கு மத்தியில நின்று தொழக்கூடியவங்களாக அவ்வளவு பெரிய கூட்டங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மலக்குமார்கள் அங்க இருக்கிறாங்க. நாம எப்படி இன்னைக்கு அல்லாஹ்வை வணங்குறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வை திக்ர் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோமோ, அதே போல மலக்குமார்களும் நின்ற நிலையில, ருக்குவுடைய நிலையில, சஜிதாவுடைய நிலையில அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இப்ப இந்த அஸாஸில் அப்படிங்கிற அந்த ஜின் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்ட பிறகு மலக்குமார்களுடைய சபைகள்ல போய் உட்கார்றாரு. இப்ப நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கிறோமோ அதே போல அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹுடைய ரகசியங்களை பத்தி, அவனுடைய சிஃபாத்துகளை பத்தி நம்ம எப்படி பேசுறோமோ, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு பேசுறோமோ, அதே போல மலக்குமார்களும் அல்லாஹ்வை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. அந்த புகழ்ந்து பேசக்கூடிய இடத்துல போய் அஸாஸில் அப்படிங்கிற அந்த ஜின்னும் உட்கார்றாரு. போய் மலக்குமார்கள் என்னெல்லாம் பேசுறாங்களோ அதை கேட்கிறார், கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவங்க பேச பேச கேட்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவரும் பேசுறார். அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹுடைய சிஃபாத்தை பத்தி, அவனுடைய தன்மைகளை பத்தி, அவனுடைய குதிரத்தை பத்தி, அவனுடைய ஆற்றலை பத்தி, பவரை பத்தி பேசுறார். ஆனா மலக்குமார்கள் பேசினதுக்கும் அஸாஸில் பேசினதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. மலக்குமார்கள் பேசுறது அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுக்கு பேரு கமாண்டிங் நாலேஜ். அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ அதை மட்டும்தான் அவங்களால வெளிப்படுத்த முடியும்.
ஆனா அசாசில் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறிவுக்கு பேரு லேர்னிங் ப்ராசஸ் நாலேஜ். அத ஒண்ணுன்னு சொன்னா அத 1 2ஆக 2 4ஆக 4 20ஆக இப்படி அத மல்டிபிள் பண்ணி கற்றுக்கொள்ளக்கூடிய, புரியக்கூடிய, விளங்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. மனிதனுக்கும் ஜின்களுக்கும் அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டுச்சு. விலங்குகளுக்கெல்லாம் அப்படி ஆற்றல் இருக்க. நமக்கு கொடுக்கப்பட்டதான் பகுத்தறிவு. அதுக்கு பேரு தான் 6வது அறிவு, 6th சென்ஸ் சொல்லுவாங்க. 6வது அறிவு. 6 அறிவுன்னு சொல்றோமே அப்படின்னா என்ன? 6 அறிவுன்னா என்னன்னா, பார்த்தல் ஒரு அறிவு, கேட்டல் ஒரு அறிவு, பேசுதல் ஒரு அறிவு, நுகருதல் ஒரு அறிவு, தொடுதல் ஒரு அறிவு, சிந்தித்தல் ஒரு அறிவு. இந்த 6க்கும் பேரு தான் 6 அறிவுன்னு சொல்லுவாங்க. விலங்குகளுக்கு அது குறைஞ்சுக்கிட்டே வரும். சில படைப்புகளுக்கு ஓரறிவு படைப்பு இருக்குது, ஓரறிவு தான் அதுக்கு இருக்கும். சில படைப்புகள் 2 அறிவு இருக்குது, 3 அறிவு இருக்குது. மரத்துக்கெல்லாம் 4 அறிவு இருக்கு. விலங்குகளுக்கு 5 அறிவு, 5 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவு அப்படின்னு சொல்லப்படும். அப்ப ஜின்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுக்கு பேரு லேர்னிங் ப்ராசஸ். ஒன்ன கற்றுக்கொண்டு அதை விட அதை சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். உதாரணத்துக்கு யுஎஸ்ஏ, அமெரிக்கா தான் ஐபோன் தயாரிக்கிறான்னு சொல்றான். ஆனா ஐபோன் அவன் தயாரிக்கிறானா? இல்ல, தயாரிக்கிறதெல்லாம் சைனா. அவன் அந்த மாடியில மட்டும்தான் கண்டுபிடிச்சான். ஆனா உள்ள பார்ட்ஸ், மேல உள்ள கவரு, உள்ள சிப்பு, பார்கோடு எல்லாமே கண்டுபிடிச்சு அசம்பிள் பண்ணி வெளியாக்குறது சைனா தான். அதனாலதான் சைனாவுடைய மூளையை சொல்லுவான், உலகத்திலேயே ஒரிஜினலை விட காப்பி ரொம்ப சிறப்பா இருக்குது சைனால மட்டும்தான். ஒரிஜினலா ஒண்ணு இருக்கும், ஆனா ஒரிஜினலை விட சூப்பரா சைனா பண்ணிடுவான் காப்பிய. அப்ப அந்த அறிவுங்கிறது ஒன்ன பார்த்து அதை விட பெஸ்டா, அதை விட சிறப்பான முறையில, அதை விட அதிகமான முறையில செய்யக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கும் ஜின்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அசாதில் அப்படிங்கிற ஜின் அல்லாஹ்வை பத்தி பேசுறான். அல்லாஹ் யாரு தெரியுமா? அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் எவ்வளவு ரகசியம் தெரியுமா? ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடி காரணத்தை பத்தி பேசினான். ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஒரு இலை ஒரு மரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியாம விழுகாது அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படிங்கறத மலக்குகள்கிட்ட பேசலாம். ஒரு மனிதனுடைய உதாரணமா, இந்த நொடி நான் என்ன செய்யறனோ, இந்த நொடி நான் என்ன செய்யறனோ, இந்த நிமிஷம் நான் என்ன செய்யறனோ, அடுத்த நிமிடத்தினுடைய விளைவுக்கு காரணம் இந்த நிமிடம் தான். அப்ப இந்த நிமிடத்துல நான் என்ன செய்யணும்னு அல்லாஹ் எப்படி நாடுனா? இது எல்லாம் பெரிய கல்வி, பெரிய ஞானம். இத பத்தி எல்லாம் என்ன செய்யறான்? ஷைத்தான் மலக்குமார்கள்ட்ட பேசுறான். மலக்குமார்கள் ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு பெரிய நாலேஜ், இவ்வளவு பெரிய அறிவு உனக்கு இருக்குதே. அப்ப இவன் பேச்ச கேட்கறதுக்கு கோடான கோடி மலக்குகள் ஒண்ணு சேர்றாங்க. இவன் பேச்ச கேட்கிறாங்க, அசாசிலுடைய பேச்ச கேட்கிறாங்க. அசாசில் அப்படிங்கிறது, அசாசில் ஜின் இருக்குதே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன். இமாம்கள் எழுதுறாங்க, அந்த அசாசிலுடைய நெத்தி பூமியில படாத இடமே கிடையாது. அவ்வளவு அல்லாஹ்வை வணங்கி இருக்கிறான், இரவு பகலாக வணங்கி இருக்கிறான், அவ்வளவு நோன்பு வச்சிருக்கிறான், அவ்வளவு அல்லாஹ்வை புகழ்ந்து இருக்கிறான், அவ்வளவு இபாதாத்துகள்ல மூழ்கி போனவன், இபாதாத்துகள்ல உச்சகட்டமா மூழ்கி போனவன். அந்த அசாசில் என்ன செய்யறான்? அல்லாஹ்வை பத்தி பேசுறான். பேசினா மலக்குமார்கள் ஆச்சரியப்படுறாங்க. மனிதன் ஏன் படைக்கப்பட்டாங்கிறது காரணம் சொல்றான். மனித படைப்பு, முதல் படைப்பு மலக்குகளுடைய நூறுல இருந்து படைச்சது. 2வது படைப்பு நீர்ல இருந்து உயிர்கள் படைச்சது. அடுத்து நெருப்புல இருந்து ஜின்களை படைச்சது. அடுத்து மண்ல இருந்து மனிதர்களை படைக்கிறது. ஓகே, இந்த அசாதில் அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுறத கேட்கறது கோடான கோடி மலக்குகள் உட்கார்றாங்க. இப்ப நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கோமோ அப்படி. இது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அடுத்த டக்குனு உதாரணத்துக்கு போகணும். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது எறும்புக்கு தெரியுமா? ஒரு எறும்பு ஊறி போகுது, ஒரு பூச்சி ஒண்ணு போகுது, இவங்கெல்லாம் மனிதர்கள், இவங்கெல்லாம் அல்லாஹ்வை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எறும்புக்கு தெரியுமானா நமக்கு தெரியுமா? தெரியாது. எறும்புக்கு தெரியுமானும் தெரியாது நமக்கு. அது போலதான் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு கிதாபுகள்ல, நமக்கு வரலாற்றுகள்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம், இப்படி எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க, ஆதாரபூர்வமா சொல்றாங்க. அப்ப அந்த மலக்குகள் உட்கார்ந்து ஷைத்தான் அசாசில் பேசுறார். அவர் பேசுறத கேட்க கேட்க எல்லாத்துக்கும் ஆச்சரியம். எந்த அளவுக்குன்னா மலக்குகள் அவரை உயர்தரமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. உயர்தரமான எண்ணத்துல மிகப்பெரிய அறிவாளி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர் அப்படின்னு மலக்குகள் எல்லாம் அவரை உயர்வா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி உயர்வா பார்க்கும்போது
அவனுக்கு ஒரு எண்ணத்துல உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. அவன் என்ன நினைச்சிட்டான், நானும் இறைவனும் இணைந்துட்டோமோன்னு நினைச்சான். அவனுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டுச்சு, பெருமை, அவன் அறியாமையே தற்பெருமை ஏற்பட்டுச்சு. நான் இறைவனோடு இணைஞ்சிட்டனோ, அதனாலதான் இவ்வளவு பெரிய அறிவு எனக்கு ஏற்பட்டது, இவ்வளவு பெரிய ஞானம் வந்துருது, இவ்வளவு பெரிய விஷயங்களை நான் எடுத்து வைக்கிறேன், மலக்குமார்களுக்கே தெரியாததெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்னு எண்ணம் எனக்கு வந்துருச்சோ அப்படிங்கிறத அவன் என்ன செய்யறான், விளங்கி அதை பத்தி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு விட்டுட்டான். குர்ஆன் இத சொல்லுது, வஹும் யக்துமூன் இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். மனிதனை ஏன் படைக்க போற? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ சும்ம ஸ்தவா இலா ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சபஅ ஸமாவாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். உலகத்துல உள்ள எல்லாத்தையும் படைச்சிட்டு அல்லாஹ் சொன்னா, ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, எல்லாத்தையும் படைச்சிட்டு மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொன்னா, வைத கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா அப்படின்னு சொன்னான். நான் உலகத்துல ஒரு கலீஃபாவை படைக்க போறேன், ஒரு கலீஃபாவை நான் படைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மலக்குகள் சொன்னாங்க, ஏன் நீ படைக்காத, ஏற்கனவே படைச்ச ஒரு இனம் உலகத்துல சண்டை போட்டு ரத்தத்தை ஓட்டி உலகத்துல படைக்கப்பட்டதெல்லாம் அழிச்சு அதுக்கப்புறம் நீ அவங்கள தண்டிச்சு இப்படி எல்லாம் நடந்திருக்குதே, அப்புறம் நீ ஏன் இன்னொரு படையை படைக்கணும், தேவையில்லையே அப்படின்னு கேட்கிறாங்க மலக்குமார்கள். அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஒன்னு அல்லாஹ் சொன்னா, இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும், நான் ஏன் மனிதனை படைக்க போறேன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு கீழே சொல்லுவோம், வஹும் யக்துமூன், அவங்க உள்ளத்துக்குள்ள ஒன்ன மறைச்சு வச்சிருந்தாங்க. உள்ளத்துக்குள்ள யார சொல்றான் அல்லாஹ்? அந்த இப்லீஸ, அந்த அஸாஸில சொல்றான். அஸாஸில் உள்ளத்துக்குள்ள என்ன நினைச்சிட்டான், நானும் இறைவனும் இணைஞ்சிட்டு நினைச்சிட்டான். நானும் இறைவனும் இணைந்துட்டோம், நான் இறைவனாக கன்வெர்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நான் இறைவனுக்குள் போயிட்டேன், நானே கடவுளா மாறிட்டேன் சொல்றாங்க மனிதர்கள், சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, எனக்குள்ள இறைவன் வந்துட்டான். ஓகே, அதுக்கு பேர் அத்வைதம் துவைதம்னு சொல்லுவாங்க இந்து மதங்கள்ல. அத்வைதம் துவைதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாமே கடவுள் தான், தூணும் கடவுள், ஃபேனும் கடவுள், அதுவும் கடவுள், இதுவும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அத்வைதம். துவைதம்னா நானே கடவுள் தான், அகம் பிரம்மாஸ்னு சொல்லுவாங்க, நானே ஒரு பிரம்மா தான், நானே கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துல இது கூடாது, இப்படி சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுடைய படைப்புகளை தவிர நாம் கடவுளாக மாற முடியாது, நாம் கடவுளாக மாற முடியாது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் நமக்குள்ள இருக்குதா? இருக்குது, அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய ரூஹ் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா அல்லாஹ்வா நாங்க மாற முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நிலைக்கு தள்ளப்படுறாங்க, மனிதனை கடவுளா கன்வெர்ட் பண்றாங்க. சைத்தான் அப்படித்தான் பண்றான், மனிதனையே கடவுளா. ஈசா நபி எந்த நிலையிலும் நான் கடவுள்னு சொல்லவே இல்லை, ஐ எம் த காட் வொர்ஷிப் மீ அப்படின்னு சொல்லவே இல்லை. பைபிள்ல எங்கேயுமே இல்லை, எந்த இடத்துலயும் இல்லை, நான் கடவுள் என்னை வணங்குங்கள்னு சொல்லல. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவரை கடவுளை மாத்திட்டாங்க. ஏன்னா ஐ எம் த சன் ஆஃப் த காட், ஐ எம் சன் ஆஃப் காட்னு சொல்றாரு. சன்னுங்கிற கொண்ட அர்த்தம் என்னன்னா, கடவுளுக்கு மகன்கிற அர்த்தம் அல்ல. அந்த இடத்துல இப்ராஹிம் சன் ஆஃப் இப்ராஹிம் அலைஹி, சன் ஆஃப் காட், இப்ராஹிம் நபி சன் ஆஃப் காட் பைபிள்ல வருது. மோசஸ் சன் ஆஃப் காட்னு வருது, தாவூத் சன் ஆஃப் காட்னு வருது, டேவிட் சன் ஆஃப் எல்லாம் வருது. இவங்க எல்லாம் கடவுளை ஏத்துக்கல, ஆனா ஈசா நபியை மட்டும் கடவுளா ஏத்துக்கிட்டாங்க. இறைவனுக்கு மகன் கிடையாது, மனிதன் கடவுளாக முடியாது. ஆனா ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், இப்லீஸ் அஸாஸில், நான் இறைவனோடு இணைந்து விட்டேன். வஹும் யக்துமூன், வஹும் யக்துமூன், கத்தமன்னா மறைத்தல்னு அர்த்தம். உள்ளத்துக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான். அந்த மறைத்ததை அல்லாஹ் சோதிக்க விரும்பினான். அவன் நினைத்தது உண்மையா? நல்லா எல்லாரும் எங்க உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு தீமையான எண்ணம் வர்றது இயற்கையானது. ஒரு பெண்ணை பார்க்கிறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம், தப்பான எண்ணங்கள் வருவது இயற்கையானது. நஃப்சானியத்தோட எல்லாத்துக்குமே தவறான சிந்தனைகள் வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது நம்ம உடனே என்ன செய்யணும்னா, ஆஹா இது தவறு, இதை செய்யக்கூடாது, இதை பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம நமக்கே சொல்லிக்கிட்டு அதுல இருந்து தவிர்ந்துகிட்டோம்னா அல்லாஹ் அந்த பாவத்தை நம்ம கூட தொடர விட மாட்டான். முக்கியமான விஷயம், பாலமா இதை புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான், போன் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு அசிங்கமான படம் வந்துருச்சு. இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், ஒரு அசிங்கமான படம் வந்துருச்சு. இன்னைக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள போனாலும் அசிங்கமான படம் வருது. அதை பார்த்துட்டு இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கிளிக் பண்ணுவான், அடுத்துக்கு போவான், அடுத்துக்கு போவான், அடுத்துக்கு போவான். உள்ளம் என்ன செய்யும், அப்படியே அதுக்குள்ள போய்கிட்டே இருக்கும், வெளியே வர முடியாது. நீங்க
முதல் தடவை பாக்குறோம்ல வந்துச்சு வந்த உடனே தள்ளிட்டு யா அல்லாஹ் இதை நான் பார்க்க கூடாது, அல்லாஹ் என்னை தடுத்திருக்கிறான், தப்பு பார்க்க கூடாது அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க அந்த பார்வைக்கு ஷைத்தானுக்கு அடிமையாக மாட்டீங்க. எப்ப நீங்க தொடர்றீங்களோ, எப்ப உங்க பார்வையை நீங்க தொடர்றீங்களோ, திரும்பி பார்க்கலாம், இதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், அப்ப என்ன செய்யும், தீமைகளுடைய சூழல் உங்களுக்குள்ள மாட்டிப்பீங்க, போய் உங்களால வெளிவர முடியாது, அப்புறம் கஷ்டம், அதுக்கப்புறம் வெளிவர்றது ரொம்ப கஷ்டம். முதல் பார்வையிலேயே. அதனாலதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பெண்மணியை ஹராமான ஒரு பார்வைய, முதல் பார்வைங்கிறது கூடும், பார்க்கறது தப்பு கிடையாது, பார்த்துட்டோம், முதல் பார்வை நம்மள அறியாம பார்க்கிறோம். இரண்டாவது பார்வைங்கிறது ஷைத்தானுடைய பார்வை, பார்க்க கூடாது. திரும்பி ஒரு தடவை பார்த்தோம்னா முடிஞ்சு போச்சு, மாட்டி போறதுல. இப்ப ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், அவன் உள்ளத்துல கூட நினைக்கிறான், நினைச்ச பிறகு அவன் என்ன செஞ்சிருக்கலாம், அல்லாஹ்வோட நம்ம எப்படி இணைய முடியும், அல்லாஹ் ஒருவன் தானே, நாம் படைப்பு தானே, நாம ஒரு படைப்பு தானே, நம்ம எப்படி அல்லாஹ்வோட இணைய முடியும், இணைய முடியாதே அப்படின்னு நினைச்சு தௌபா செஞ்சிருந்தா நிலை வேற மாதிரி இருக்கும். ஆனா ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், அஸாஸில் நினைச்சிட்டு விட்டுட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை சோதிக்க நினைக்கிறான். அவனை மாறியே, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் மாறியே ஒரு இனத்துக்கு கொடுத்து மனிதனை படைக்கிறான். ஷைத்தான நெருப்பால படைக்கிறான், மனிதனை மண்ணால படைக்கிறான். இது எல்லாமே குர்ஆன் வசனம். அங்கங்க குர்ஆனை ஒரே இடத்துல பார்த்தா கிடைக்காது எதுவுமே. குர்ஆன் முழுக்க நீங்க படிச்சாதான் விஷயங்கள் புரியும். ஏன்னா குர்ஆன் பெரும் ரகசியம். அது குர்ஆன் அது பெரும் ரகசியம். அது ஒரு இடத்துல எல்லா விஷயம் கிடைச்சிடாது. குர்ஆன்ல நீங்க ஓத ஓத படிக்க படிக்க இத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து பயந்து வாழ்க்கைய வாழ அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை கொட்டி கொட்டி கொடுப்பான். யாருக்கும் புரியாத ஞானம் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா எப்ப நீங்க தக்வா உடையவங்களாக, இறையச்சம் உடையவர்களாக, பாவங்கள் செய்யாதவர்களாக நீங்க மாறும் போதுதான் அந்த ஞானம் உங்களுக்கு உண்டாகும். இல்லைன்னா ஞானம் உண்டாகும். என்னத்தை பார்த்தா புரியாது, என்ன ஒண்ணு குர்ஆனே புரியல, எப்ப இங்க ஒண்ணு சொல்றான், அங்க ஒண்ணு சொல்றான், அங்க ஒண்ணு சொல்றான், ஒண்ணு விளங்கலையே அப்படிதான் தோணும். எப்ப நீங்க பரிசுத்தமான நிலையில குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு ஞானங்கள் கொட்டும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான தஃப்சீர்களை எழுதியிருக்கிறாங்க. தஃப்சீர்கள், குர்ஆனுக்கு விளக்கமுடைய தஃப்சீர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு, ஆயிரக்கணக்கில். ஒரு ஆலிம் குர்ஆனுக்கு தஃப்சீரை 25 பாகம் 50 பாகம் எழுதியிருக்கிறாங்க. 50 பாகம் எல்லாம் தஃப்சீர் இருக்குது. ஒரே உஸ்தாத், ஒரு ஆசிரியர் குர்ஆனுக்கு விளக்கத்தை 50 பாகத்துக்கு எழுதியிருக்காரு. நம்ம யோசிக்க முடியுமா? நம்ம ஒரு பாகத்தை படிக்க முடியாது. ஆனா அவங்க 50 பாகத்தை, குர்ஆனுக்கு விளக்கம் 50 பாகம், யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பாகத்திலையும் 1000 பக்கம் இருக்கு. இவ்வளவு பெரிய தஃப்சீரை எப்படி எழுத முடியும்? அதுக்குள்ள என்ன இருக்குது? கொட்டும், ஞானம் கொட்டும். ஆனா நமக்கு தெரியாது. நம்ம அந்த கண்ணோட பார்க்கறது இல்லை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில நம்ம வாழல. அதனால குர்ஆன் நமக்கு விளங்காது. நம்ம ஷைத்தான் என்ன செய்யறான், நினைக்கிறான். அப்படி நினைச்ச உடனே அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்றான், நான் மனிதனை படைக்க போறேன். இது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி கலீஃபா. மலக்குகள் சொன்னாங்க வேணாம். அதான் சொன்னா இன்னி ஆளவும் மாலா தஅலமூன், நான் படைக்கத்தான் போறேன். படைச்சிட்டான். மண்ணை கொண்டு படைக்கிறான். மண்ணை கொண்டு படைச்சு ஒரு பெரும் உருவம் செய்யப்பட்டுருச்சு. அந்த உருவத்தை எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. அல்லாஹ் தான் படைக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்க. மற்ற படைப்புகளுக்கும் மனித படைப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் குன் ஃபயகூன் படைச்சான். குன் அது ஆகுக அப்படின்னா ஃபயகூன் அது ஆயிரும். மலை, மண், உலகத்துல எல்லாத்தையுமே அல்லாஹ் எப்படி படைச்சான்? குன் ஃபயகூன். ஆனா மனிதனை மட்டும் தான் தன் ذاتை கொண்டு படைச்சான். தன் ذاتால, ذاتனா என்னன்னா அவனுக்குன்னு கை இருக்கும், நமக்கு புரியாது. ஆனா அந்த ذاتை கொண்டு மனிதனை படைச்சான். அதனாலதான் எங்க உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, மனிதன் அல்லாஹ்வுடைய ரகசியம்னு சொல்லுவாங்க. நாம அல்லாஹ்வுடைய ரகசியம். அந்த ரகசியம் நமக்கு விளங்கல, அந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியல. ஏன்? உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறதுனால அந்த ரகசியம் நமக்கு விளங்கல. மனிதன் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய ரகசியம். பெரும் பெரும் ஹதீஸ்கள்லாம் இருக்குது, சொன்னா மக்கள் குழம்பிடுவாங்க. ஆனா பெரிய ரகசியம், மனிதன் பெரும் ரகசியம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? மனிதனை படைக்கிறான். மனிதனை படைச்சிட்டு அல்லாஹ் அவன் ரூஹ ஊதுறான். அவனுக்கு ரூஹ் இருக்கும்ல, அந்த பரிசுத்தமான ரூஹ், அந்த ரூஹ மனிதனுக்குள்ள ஊதுறான். ஊதுன உடனே ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தும்மிக்கொண்டே எழுந்திருக்கிறாங்க. தும்மிக்கொண்டே
எழுந்திருச்ச உடனே அல்லாஹ் சொல்றான் வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா ثم عرضهم على الملائكة فقال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அந்த ரூஹ் ஊதுன உடனே அந்த ரூஹோட சேர்த்து உலகத்துல உள்ள எல்லா ஞானங்களையும் கொடுத்துட்டான் அல்லாஹ் மனிதனுக்கு. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அஸ்மா கொண்டு நோக்கம் பெயர்கள் மட்டுமல்ல, அந்த பெயருக்கு பின்னால உண்டான காரணங்கள். மரத்தினுடைய காரணம் என்ன, ஒரு மரம் எப்படி இருக்கும், அதனுடைய காரணம் என்ன, வேர் எப்படி இருக்கும், இப்படி எல்லாத்தையும் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அதனாலதான் இன்னைக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இவ்வளவு இத்தனை படிப்புகள் நமக்கு இருக்கு. படிப்பு வகை இருக்குது, அவ்வளவு படிப்பு. 118 ஆய்வுத்துறைகளை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கலாம். 118 ஆய்வுத்துறைகள். சோளம் இருக்குல்ல, சோளத்தை மாதிரியே 200 வகையான சோளத்தை மனிதன் உருவாக்கி இருக்கு. சோளம் ஒண்ணுதான், அதுல இருந்து எடுத்து அந்த டிஎன்ஏவை பிரிச்சு அந்த டிஎன்ஏக்குள்ள இன்னொரு டிஎன்ஏவை செலுத்தி அந்த டிஎன்ஏல இருந்து இன்னொரு விஷயத்தை உருவாக்கி இவ்வளவு அறிவும் சேர்ந்ததுக்கு பேருதான் வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. இது மனிதனுடைய திறமை இல்ல, அல்லாஹ்வுடைய அற்புதம். எப்பயுமே நம்ம எல்லாருமே மனிதனுடைய செயல்பாடுகள் இல்ல மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது, அல்லாஹ்வை பார்த்து ஆச்சரியப்படணும். பிளேனை பார்த்து ஆச்சரியப்படுறோம், வானத்தை பார்த்து ஆச்சரியப்படல. ராக்கெட்டை பார்த்து ஆச்சரியப்படுறோம், அரிசியை பார்த்து ஆச்சரியப்படல. எல்லாத்துக்கும் விஷயங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த படைச்ச எல்லாத்தையும் மனிதன் அறிஞ்சு கொண்டே வர்றான். அதுக்கு பேர் தான் அறிவியல். அறிவியல் என்பது கண்டுபிடிக்கிறதல்ல, அறிவியல் என்பது அறிதல், தெரிஞ்சுக்கிறது. அப்படி மனுஷன் என்ன செய்யலாம், மனுஷனுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் தன் ரூஹ கொடுக்கும் போது, தன் ரூஹ எடுத்து மனிதனுக்கு கொடுக்கும் போது அல்லாஹ் வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டான். எழுந்திருச்சு அவரு தும்முனார், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு தும்மிட்டு மலக்குகளை பார்க்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகள் இவரை பார்க்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்றான், ஆதமே பேசுங்க, என்னை பத்தி பேசுங்கன்னு சொல்றான். முதல் ஐக்யூ டெஸ்ட் நடக்குது. ஐக்யூ டெஸ்ட். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா ثم அரலஹும் ஐக்யூ டெஸ்ட். அங்க இருந்து பேச ஆரம்பிக்கிறது. அரலஹும்னா முன்மாதிரியா ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துறது. ஆதமே நீங்க பேசுங்க, என்ன பத்தி பேசுங்க. அவர் பேசுறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்த பத்தியும் பேசுறாரு. மலக்குமார்கள் அசந்துட்டாங்க. இத்தனை நாள் அவங்க கேட்டது யாரு? அஸாஸிலுடைய ஸ்பீச், அஸாஸிலுடைய பேச்சை தான் கேட்டிருக்காங்க. அஸாஸில் எப்படி அழகா பேசுறான், அல்லாஹ்வை பத்தி புகழ்ந்து பேசுறான், அதை பேசுறான், இதை பேசுறான்னு கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறத கேட்ட உடனே இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஏன்னா இவர் இவ்வளவு பேசுறாரு. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா ثم عرضهم على الملائكة فقال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين. நீங்க உண்மையால இருந்தா நீங்க இத பேசி காட்டுங்க. அல்லாஹ் கேக்குறான். நீங்க சொன்னீங்கல படைக்க வேணாம்னா மனிதனை படைக்க வேணாம்னு சொன்னீங்க. இப்ப மனிதன் இப்படி பேசுறாரு, இப்ப நீங்க பேசுங்க இத மாதிரி. அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ் நீங்க கற்றுக் கொடுத்தத தவிர காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அஸீஸ் ஹகீம் தானே சொன்ன உடனே மலக்குமார் சொல்றாங்க, காலு சுப்ஹானக லா இல்ம லனா, அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நாங்க நினைச்சது தப்புதான். பரிசுத்தம்னு ஏன் சொல்றோம்னா நாங்க நினைக்கிறது தப்பு, நாங்க நினைச்சது தப்பு, நீதான் எல்லாம் தெரிஞ்சவன். இன்னிய காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அஸீஸுல் ஹகீம் தானே, அஸீஸுல் அலீமா, அலீமுன் ஹகீமா, இன்னக அன்தல் அலீமுன் ஹகீம், இன்னக அன்தல் அலீமுன் ஹகீம். அப்ப அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்கள் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது, நீ தான் அறிந்தவன், நீ தான் ஞானம் உடையவன். இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீ தான் எல்லாத்தையும் அறிந்தவன், நீ தான் ஞான உடையவன்ங்கிறது ஏன் சொல்லணும்? தஃசீர்ல எழுதுறாங்க, நாங்க படைக்க வேணாம்னு சொன்னோம், நீ படைச்ச, எதுக்கு படைச்சது எங்களுக்கு தெரியாது, அந்த ஞானம் உனக்குத்தான் தெரியும் அப்படிங்கறத மலக்குகள் ஏற்றுக்கொள்றாங்க. அலீமுல் ஹகீம் ஏற்றுக்கொள்றாங்க. மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசி முடிச்ச உடனே அல்லாஹ் சொன்னா, அப்படியா, அப்ப எல்லாரும் அவருக்கு என்ன செய்யுங்க. அடுத்த ஆயத்து என்ன? قال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அடுத்த ஆயத்து என்ன? வரல. قال يا آدم اسكن انت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما. நீங்க எல்லாம் சஜதா செய்யுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். சஜதா செய்யுங்க. மலக்குமார்கள் எல்லாம் சொன்னவங்க செஞ்சுட்டாங்க.
ஏன்? அவருடைய இல்ம பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆதம் நபிக்கு அல்லாஹ் மலக்குமார்கள் ருக்கு சஜிதான்னா நெத்தியை கீழே வைக்கிறது இல்ல, அந்த இடத்துல சஜிதான்னா குனியறது, இப்படி குனியறது, அவங்களுக்கு நன்றி செலுத்துறது, அவங்களை கண்ணியப்படுத்துறது. மலக்குமார்கள்லாம் மனிதனுக்கு கண்ணியப்படுத்தினாங்க. கண்ணியப்படுத்த உடனே ஒரு ஆள் மட்டும் கண்ணியப்படுத்தல. யாரு? அப்படியா? யாரு அது? அசாசில். அவன் அபா வஸ்தக்பர. அவன் என்ன பண்ணிட்டான்? என்னால செய்ய முடியாதுன்ட்டான். இவருக்கு போய் நான் எப்படி செய்வேன்? பொறாம. முதல்ல பெருமை ஏற்பட்டுச்சு ஷைத்தானுக்கு, தான் பெருசு நினைச்சான், அல்லாஹ் டெஸ்ட் பண்ண நினைக்கிறான். இரண்டாவது அவனுக்கு ஏற்பட்டது பொறாமை. இந்த இனத்துக்கு நான் செய்யணுமா? அவன் சொன்னா, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், இவன் மண்ணால படைக்கப்பட்டவன் சொல்லிட்டு சொன்னா, நெருப்பு எங்க இருந்து போட்டாலும் மேல போகும், மண்ணு எங்க இருந்து போட்டாலும் கீழே வரும். மனிதன் மட்டமானவன் சொன்னான் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் எப்படி சொல்றான்? அபா வஸ்தக்பர, மறுத்தான், பெருமை அடித்தான் அல்லாஹ்ட்டயே. அல்லாஹ் மறுபடியும் சொன்னா, நீ செய்யறது தப்பு, அப்படி செய்யக்கூடாது. அவருக்கு ருக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிற? அவன் நான் அவனுக்கு முன்னாடி பிறந்தவன், எனக்கு பின்னாடி பிறந்தவன்கிறான். யாரு? மனிதன். நான் முன்னாடி, அவனுக்கு முன்னாடி தோன்றியவன் தானே, எனக்கு பின்னாடி பிறந்தவன். இதே பிரச்சனை தான் மதங்கள்லையும். நல்லா யோசிப்பா, இதே பிரச்சனை தான் மதங்கள்லையும். யூதர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் முன்னாடி இருந்தவங்க, நாங்க தான் ஆதி மனிதர்கள், எங்க கடவுள் தான் உண்மையானது. அட டேய், ஓன் கடவுள் என் கடவுள் ஒண்ணுதான்டா. அவனை ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி அது. ரேசிசம். ரேசிசம் ரேசிசம் புரியுதா? உயர்வு தாழ்வு. ரேசிசம். நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். அவன் சொல்றான், நான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் சொல்றான் மனிதனை பார்த்து. அல்லாஹ் மூணாவது தடவையும் சொன்னவனே, இந்த ஆயத்து அபா வஸ்தக்பர்ங்கிறது குர்ஆன்ல 3 இடங்கள்ல வரும். மூணாவது தடவை அபா வஸ்தக்பர்னு அல்லாஹ் சபிச்சான். உனக்கு எனக்கு தொடர்பு இல்லை, உனக்கு இனிமே தீன் ஹிதாயத் கிடைக்காதுன்னு சொல்லிட்டான், வைத்தான். சபிக்கிறேன்னு சபிச்சுட்டான் அல்லாஹ். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஷைத்தான் என்ன ஃபீல் பண்ணா, மண்ணு மட்டமானது, நெருப்பு உயர்வானதுன்னு நினைச்சான். கிதாபுகள் எழுதுறாங்க, மண் நெருப்பை விட 10 மடங்கு உயர்வானதுங்கிறதுக்கு 10 விஷயங்களை சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, மண்ணுக்குள்ள எதை போட்டாலும் வளரும், நெருப்புக்குள்ள எதை போட்டாலும் அழிஞ்சிடும். அழிவு சிறந்ததல்ல, வளர்ப்பது மட்டும்தான் சிறந்தது. நம்ம எல்லாம் மண்ணால படைக்கப்பட்டவங்க. ஓகே, மண் சிறந்தது, ஆக சிறந்தது, நெருப்பை விட சிறந்தது, நெருப்பை விட சிறந்தது. அதுக்கு இமாம்கள் விளக்கம் எழுதுறாங்க. ஆனா ஷைத்தான் என்ன விளங்கிக்கிட்டான்? நான் சக்தியானவன் விளங்கிக்கிட்டான். சக்திங்கிறது அழிப்பதல்ல, சக்திங்கிறது உருவாக்குறது. மண்ணுடைய ஆற்றலே எந்த விதையை போட்டாலும் அது வளர்ந்துடும் மண்ணுக்குள்ள. ஆனா நெருப்புக்குள்ள போட்டா எரிஞ்சு சாம்பலாயிடும். ஷைத்தான அல்லாஹ் சபிச்ச உடனே ஷைத்தான் உடனே டக்குன்னு என்ன செஞ்சான்? என்ன வெறுத்து என்ன சபிக்கிறதுக்கு காரணமான இந்த மனித இனத்தை, இதெல்லாம் குர்ஆன் ஆயிடுச்சு, இதெல்லாம் குர்ஆன் ஆயிடுச்சு, எல்லாமே குர்ஆன் ஆயிடுச்சு. நான் இன்ஷா அல்லாஹ் அதை கோர்வு செஞ்சு நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த குர்ஆன் ஆயத்தெல்லாம் கோர்வு செய்ய முயற்சிக்கிறேன். இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு முடியாம போயிருச்சு. சொல்றான், என்ன வெறுத்து என்ன சபிச்சதுக்கு காரணம் இந்த மனிதன் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவரையும் இவருடைய சந்ததிகளையும் நரகத்துக்கு இழுத்துட்டு போகாம விடமாட்டேன்னு அல்லாஹ்ட்ட சொல்றான். அல்லாஹ்ட்ட சொல்றான், அல்லாஹ்ட்ட சபதம் இடுறான். அல்லாஹ்ட்ட என்ன வெறுத்ததுக்கு என்ன சபிச்சதுக்கு காரணம் யாரு? இந்த மனிதன் தான். பாவம் அப்புறாணி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஆனா ஷைத்தான் என்ன சொல்றான்? என்ன வெறுத்ததுக்கும் என்ன சபிச்சதுக்கும் காரணம் இந்த மனிதன் தான். இவரை நான் நரகத்துக்கு கொண்டு போகாம, இவரையும் இவருடைய சந்ததிகளையும் நரகத்துக்கு கொண்டு போகாம விடமாட்டேன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் உடனே சொன்னா, அப்படியா, உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்க. உன்னை அந்த ஆயத்தில் அடுத்த சொல்லுவாங்க, உன்னை தேர்ந்தெடுத்தவர்களை தவிர, உன்கிட்ட வந்தவங்களை தவிர என்னால யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. உன்கிட்ட வராத மக்கள் எல்லாத்தையும் நரகத்துக்கு நான் இழுத்துட்டு போவேன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் உன்னால முடிஞ்சதை பாத்துக்க சொன்ன உடனே ஷைத்தான் அல்லாஹ்ட்ட துஆ செய்றான். ஃபதுஊனி அஸ்தஜிபு லக்கும், அல்லாஹ் யார் கேட்டாலும் கொடுப்பான். யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டுட்டா அல்லாஹ் கொடுத்தே தீரணும். அது அவனுடைய சிஃபாத். அது அவன் சிஃபாத்துக்கு மாற மாட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அவன் வாக்குறுதியை ஒருபோதும் மீற மாட்டான். ஃபதுஊனி அஸ்தஜிபு லக்கும், யார் கேட்டாலும்
ஒரு இஸ்லாம் முஸ்லீம் அல்லாத, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டு அவன் கதறி அழுகிறான், இறைவா நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற, இதுக்கெல்லாம் நியாயம் இல்லையான்னா நிச்சயமா அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நியாயத்தை கொடுத்துதான் கொடுக்கிறான். அவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவனை ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, யார் அவனை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு பதில் சொல்லியே தீர்வது அவனுக்கே இட்ட விஷயம். அல்லாஹ்வே தனக்குத்தானே வச்சுக்கிட்டான், எல்லா குவத்தும் அவனுக்கு தான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் தான் எல்லா ஆற்றலும் படைத்தவன். ஆனா தனக்குத்தானே சில விஷயங்களை வச்சுக்கிட்டான் அல்லாஹ். உடனே சைத்தான் கேட்கிறான், முதல் கேட்கிறான், நான் கியாமத்து வரையும் உயிரோட இருக்கணுங்கிறான். நான் கியாமத்து வரையும் உயிரோட இருக்கணும், அப்பதான் அந்த மனித இனத்தை அழிக்க முடியும். அல்லாஹ் சரிங்கிறான். சரி, இரண்டாவது கேட்கிறான், ஒரு மனிதன் பிறந்தால் அவனை வழிகெடுக்க என் இனத்திலிருந்து ஒண்ணு பிறக்கணும், என் இனத்திலிருந்து ஒண்ணு பிறக்கணும். அது அந்த இனத்துக்கு பேர் தான் அல் ஹன்னாஸ். நேற்று படிச்சோம்ல, அல் ஹன்னாஸ் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஷைத்தான், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த ஷைத்தான் அல் ஹன்னாஸ். எனக்குள்ளே இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஓகே, அத உளவியல் என்ன சொல்லும், நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லும். உளவியல் சயின்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜின்னு சயின்ஸ் சொல்லும். ஆன்மீகம் சொல்லுது அது ஒரு ஷைத்தான், அது ஒரு படைப்பு நமக்குள்ளதான் இருக்கு சொல்லும். மூணாவது கேட்கிறான், மனிதனுடைய சிந்தனையிலையும் ரத்தத்துக்குள்ளையும் நான் பயணிக்கணும், அப்பதான் மனிதனை வழிகெடுக்க முடியும். மனிதனுடைய சிந்தனைக்குள்ளையும் ரத்தத்துக்குள்ளையும் நாடி நரம்புகளுக்குள்ள நான் போகணும், எனக்கு அனுமதி கொடு. அல்லாஹ் அதுக்கும் சரின்ட்டான். நாலாவதா ஷைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், மனிதனாக உன்னை அழைக்காத வரை நீ ஒருபோதும் அவனை உன்னோடு அரவணைத்துக் கொள்ள கூடாதுன்னு கேட்கிறான். ஒரு மனிதன் உன்னை கூப்பிட்டாதான் நீ ஏன்னு கேட்கணும். உன்னுடைய இறுதி படைப்பு, கடைசி படைப்பு, அன்பு படைப்பு, உனக்கு பிடித்தமான படைப்பு, அழகான படைப்பு, இது எல்லாம் குர்ஆன் சொல்லுது. அழகான படைப்பு, அதற்காக நீ என்ன செய்யக்கூடாது, அவன் செய்யறதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிக்கிட்டு அவனை இறுக்கி பிடிச்சிடக்கூடாது. அவன் உன்னை கூப்பிட்டாதான் நீ போகணும். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சொல்றான், அல்லாஹ்ட்ட துஆ செய்றான். அல்லாஹ் அதுக்கும் சரிங்கிறான். அதனாலதான் ஹதீஸே குதுஸில வரும், ஒரு மனிதன் என்னிடத்தில் ஒரு ஜான் வந்தால் நான் அவனிடத்தில் ஒரு முழம் வருவேன். ஒரு மனிதன் என்னிடத்தில் ஒரு முழம் நெருங்கினால் நான் அவனிடத்தில் நடந்து வருவேன். ஒரு மனிதன் என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் அவனிடத்தில் ஓடி வருவேன்னு சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் நம்ம தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் நம்ம தான் செய்யணும். யா அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கே, ஒண்ணுமே செய்யலையே, நம்ம யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சுட்டேன்னு கேட்டுட்டோம் அப்படின்னா ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான், அந்த உம்மத்தை கையே விட மாட்டான். புரிஞ்சுக்கணும், நம்ம தான் அல்லாஹ்வை கைவிடுறோமே தவிர, நம்ம தான் அல்லாஹ்வை கைவிட்டோமே தவிர ஒருபோதும் அல்லாஹ் எங்களை கைவிடல. அவன் என்ன சொல்றான், என்கிட்ட கேளுங்கிறான். அதுவும் ரமதானுடைய மாதங்களுக்கு மற்ற மாதங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, ரமதானுடைய மாதங்கள்ல நாம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், மற்ற மாதங்கள்ல நாம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ரமதானுடைய மாதத்துல அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் சொல்லு, உன் பாவங்களை மன்னிக்கிறேன், உனக்கு பரக்கத் கொடுக்கிறேன், உன் உம்மத்தை பாதுகாக்கிறேன், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்றான். நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு காணோம். சஹாபாக்கள் எல்லாம் தேடுறாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், ரசூல் எங்க எல்லாம் தேடுறாங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி கூட இருக்கக்கூடிய அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர், அவர் தேடி போறார், ரசூலை தேடி போறாங்க. ஒரு சின்ன ஹதீகத், ஒரு தோட்டத்துக்குள்ள நபியை பார்த்துட்டாங்க. நபியை பார்த்த உடனே அந்த தோட்டத்துக்குள்ள உள்ள போய், யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் உங்களை தேடுறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நபி பதிலே சொல்லல, தன் செருப்பை கலட்டினாங்க. செருப்பை கலட்டி கையில கொடுத்து, இதை புடிச்சுங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யார் வாழ்க்கையில் ஒரு தடவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை வாழ்க்கையில் ஒரு தடவை சொன்னால் போதும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான், அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்துக்கு கொடுப்பான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. இத செருப்ப சாட்சியா வச்சுக்கங்க, எல்லா மக்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரெண்டு நிலை இருக்கு. இமாம்கள் எழுதுற ரெண்டு நிலை, ஒன்னு நுபுவத்தினுடைய நிலை, இன்னொன்னு ரிசாலத்துடைய நிலை. ரெண்டு நிலை இருக்கு. ஒவ்வொரு நபிக்குமே ரெண்டு நிலை இருக்கு. நுபுவத்துடைய நிலை அப்படிங்கிறது மனிதர்களை போல இருப்பாங்க, நம்மளை போல இருப்பாங்க. நுபுவத்துடைய நிலை
நுபுவத்துடைய நபியா இருப்பாங்க, நம்மளை போல இருப்பாங்க. ரிசாலத்துடைய நிலைங்கிறது வகி இறங்கக்கூடிய நேரம். அது வகி இறங்கும். அந்த வகி இறங்கும் போது அவங்க அந்த உண்மையை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அதுல கூடுதல் குறைச்சல் இருக்காது. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அப்படியே வெளிப்படுத்துவாங்க. இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நபிக்கு எப்ப ரிசாலத்து வருதோ அப்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப போய் பக்கத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க, ஏன்னா ரகசியங்கள் வெளியாகும்னு சொல்லி. அந்த நேரத்துலதான் சொல்லப்பட்ட வார்த்தை மன்கான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. உண்மைதான். யார் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை இறைவன் ஒருவன் தான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான் அப்படிங்கறத வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை சொன்னாலும் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். மாற்று கருத்து இல்ல. ஆனா இத மக்கள்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிற நிலையில ரசூல் இல்ல. ஏன்? ரிசாலத்துடைய நிலை. மக்கள் உம்மத்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிதான் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வேற எந்த ஆசையும் இல்லை. என் உம்மத் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மட்டும்தான் நபிக்கு ஆசை இருக்கும். அபூ ஹுரைரா வேகமா செருப்பு எடுத்துட்டு வேகமா உயர்றாங்க வெளியே. பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் நபி சொன்னாங்க, நபி மீது சாட்சியாக, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் ஒரு தடவை கலிமா சொல்றாங்களோ சொர்க்கத்துக்கு போயிடலாம். போங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டே வர்றாரு. அங்க இருந்து உமர் ரலியல்லாஹு நடந்து வந்தாங்க. இவரை பாக்குறாங்க. இவர் எல்லாத்திட்டையும் பேசி சிரிச்சு சந்தோஷமா வர்றாரு. நபி உமர் ரலியல்லாஹு நிப்பாட்டி, என்னப்பா ஏன் இப்படி சந்தோஷமா இருக்க? யார் செருப்பு இது? அவர் சந்தோஷமா, இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு, அவங்க செருப்பு. நபி இப்பதான் நான் பார்த்தேன். நபி சொன்னாங்க, யார் ஒரு தடவை வாழ்க்கையில களிமா சொல்றாங்களோ சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே சரியான அடி அவருக்கு கண்ணத்துல சப்புன்னு அரைஞ்சிட்டாங்க. அடிச்சுட்டாங்க, வேகமா அடிச்சுட்டாங்க. அவர் கீழே விழுந்த உடனே இருங்க நபிட்ட சொல்றேன்னு போயிட்டாரு. நபிட்ட சொல்றேன் அடிச்சுட்டு நபிட்ட சொல்றேன்னு போயிட்டாரு. இவங்களும் பின்னாடியே போனா நபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உமர் என்னை அடிச்சுட்டார். உமர் இதை அடிச்சுட்டாங்க. என்னைய நீங்க சொன்னதுதான் நான் சொன்னேன், நான் ஒண்ணுமே சொல்லல, அடிச்சுட்டாரு என்னைய. உமர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதை நீங்க சொல்லக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. இப்படி சொன்னா மக்கள் ஜிஹாதுக்கு வர மாட்டாங்க, மக்கள் நோம்பு வைக்க மாட்டாங்க, மக்கள் தொழுக மாட்டாங்க, மக்கள் தான தர்மங்கள் கொடுக்க மாட்டாங்க, ஜக்காத் கொடுக்க மாட்டாங்க. நபி ஒண்ணுமே சொல்ல அமைதியா இருந்தாங்க. அமைதி அப்படின்னா இல்ல, பதிலாம் பேசல, அமைதியா இருந்தாங்க. அப்ப இந்த நிலைக்கு பேரு ரிசாலத்துடைய நிலைமை. ஓகே, எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்? அப்ப ஷைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், மனிதன் அல்லாஹ்வை அழைக்காத வரைக்கும், யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டாதான் அல்லாஹ் உதவி செய்வான். சும்மாவே இருந்துகிட்டு அல்லாஹ் உதவி செய்யலன்னா உதவி செய்ய முடியாது. எல்லா வேதங்கள்லையும் இது இருக்கு. நான் மற்ற வேதங்களையும் படிச்சதுனால சொல்றேன். ரிக்வேதம், மகாபாரதம், ராமாயணம், இப்படி எல்லா வேதங்கள்லையுமே இதே சம்பவங்கள் இருக்கு. இறைவனை அழைத்தால் தான் இறைவன் பதில் சொல்லுவான் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லா வேதங்கள்லையுமே இருக்கு. தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். சோ ஷைத்தான் என்ன செய்யறான்? யா அல்லாஹ், மனிதன் உன்னை அழைத்தால் தான் நீ என்ன செய்யணும்? அவன்கிட்ட போகணும். நீ அழைக்காம அவன் கூப்பிடுறான்னு போக கூடாது. நீ அன்பால பாசத்தால அவனை அரவணைச்சு கூட அவனை மன்னிச்சிட கூடாது. அல்லாஹ் அதுக்கும் சரின்ட்டான். சரின்னு சொன்ன உடனே இந்த 4 துவாக்களையும் வாங்கிக்கிட்டு நேரடியாக போனாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துட்ட போய் அவங்கள தவறு செய்ய வச்சார். சரி, நாளைக்கு எப்படி தப்பு செஞ்சாங்க, நாளைக்கு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆனாங்கங்கறத நாளைக்கு பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا اننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا ارحم الراحمين. اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم.